நம்ம எல்லாருமே இப்படிப்பட்டவங்கள கண்டிப்பா லைஃப்ல சந்திச்சிருப்போம். பட் என்ன அப்படின்னா, நம்மளே வந்து ஒரு முயற்சி எடுத்திருப்போம். சில விஷயங்கள்ல இப்படி பண்ணலாமா? இப்படி பண்ணியிருக்கலாமா? நாம யோசிச்சு, நமக்கு அது சரியா பட்டுருக்கலாம். நம்ம பண்ணியிருப்போம். ஆனா அதில சொதப்பியிருக்கோம். இல்ல ட்ரை பண்ணியிருப்போம். இல்ல பிசினஸா இருக்கட்டும், இல்ல சின்ன சின்ன விஷயங்கள் ஏதாச்சும் இருக்கட்டும். நம்ம ட்ரை பண்ணுவோம். பட் அதில சொதப்பியிருப்போம். ஆனா, சிலர் நம்ம கூடவே இருப்பாங்க. இப்படி 2 டைப் எப்பவுமே கூட தான் இருப்பாங்க. அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு டைப் என்ன சொல்லுவாங்க? நீ பண்ணது தான் தப்பு. நீ இப்படி பண்ணியிருக்கவே கூடாது. நீ இப்படி பண்ணியிருந்தனால தான் இப்படி ஆச்சு. நான் அப்பவே நெனச்சேன். இப்படியெல்லாம் நம்மள வந்து குத்தி காமிப்பாங்க. டீமோட்டிவேட் பண்ணுவாங்க. இப்படி இருப்பாங்க. இன்னொரு டைப் என்ன பண்ணுவாங்கன்னா, "நீ பண்ணது கரெக்ட்டு தான். பட் இந்த இடத்துல நீ இப்படி பண்ணியிருந்தேன்னா அது நல்லா இருந்திருக்கும். இப்படி பண்ணாம இருந்திருந்தேன்னா அது நல்லா இருந்திருக்கும்." ஸோ இப்படி நமக்கு சொல்லுவாங்க. ஸோ இதுல நம்ம வந்து இதுல யார சூஸ் பண்றோம்? இதுல யார் பேசுனது கரெக்ட்டு? இது யார் பேசுனது நமக்கு ஓகே நம்ம எடுக்கிறோமோ, அங்க தான் நம்ம இருக்கிறோம். ஸோ இவங்க நம்மள இப்படி சொல்லிட்டாங்க. நம்ம பண்ணது தப்புன்னு நம்ம முடிவெடுத்து போயிட்டோம்னா, அங்கேயே நம்ம ஃபெயில் ஆயிட்டோம். எப்பவுமே நல்ல விஷயங்கள ட்ரை பண்றதுல தப்பே கிடையாது. ஆனா, குத்தி காமிக்கிறாங்கல்ல, அவங்கள கூட வச்சிருக்கிறது தான் தப்பு. அவங்களால நமக்கு எந்த ஹெல்ப்புமே இருக்காது. ஹெல்ப் பண்ற மென்டாலிட்டியே அவங்களுக்கு இருக்காது. ஏதாவது குறை சொல்லணும். அத சொல்லிட்டு இருக்கிறாங்க. சரி சொல்றதே சொல்றாங்க. அத ஒரு பாசிட்டிவா எடுத்து சொன்னா என்ன? ஏன் இப்படி பண்றாங்க?